ஹலோ வியூவர், வெல்கம் பேக். இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. மீண்டும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ. பர்டிகுலராக ஜாப் சர்ச் ஹண்ட்ல இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ், ஃப்ரெஷர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான வீடியோ. பேங்கிங் செக்டரில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்க்கு அப்புறம் அதிக அளவில் ரெக்ரூட்மெண்ட் நடக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுனா நம்ம பேங்கிங் செக்டார் தான். ஸோ ரொம்ப சிம்பிள். 2 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணும், ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ண, அவ்வளோதான். எந்த விதமான இடைத்தரகர்களோ எந்த விதமான ஒரு குறுக்குவழி இல்லாமல் ரொம்ப நேர்மையாக நியாயமாக இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வேகன்சிஸ் கிரியேட் ஆயிருக்கு. பர்டிகுலராக கிராஜுவேட்ஸுக்கு இது அருமையான. இது வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லை சயின்ஸ் படிச்சிருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே. ஒரு கிராஜுவேட் இன்ஜினியராக இருக்கணும், அவ்வளோ. ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும், மன்னிக்கணும், ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும். ஒரு பட்டதாரியாக இருந்தால் போதும். 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கிற ஒரு பட்டதாரியாக இருந்தால் போதும், நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளார. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிற விஷயங்கள் தான். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் யாருக்கு யூஸ் ஆகுமோ, ஏன்னா இது வந்து இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறோம், வேலை வாய்ப்புக்கு சம்மந்தமான விஷயங்கள் பேசுறதுனால நம்ம சேனலும் சரி இந்த வீடியோவும் சரி யாருக்கெல்லாம் பயன் இருக்கும் நீங்கள் நம்புறீங்களோ, உங்கள் சொந்தக்காரங்களை, உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நண்பர்கள் வட்டாரத்தில் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா அட்லீஸ்ட் இந்த வீடியோட லிங்க்கை வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சிங்கன்னா கூட பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டு இதை அப்ளை பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு படியாக இருக்கும். ஸோ உங்களோட உதவி அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், ஐபிபிஎஸ் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனி எக்ஸாம் நடத்திட்டு இருந்தது. இப்போ எல்லா பேங்க்கையும் கன்சால்டேட் பண்ணி, அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து, அதே மாதிரி சென்ட்ரல் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு யூனிட்டை செட்டப் பண்ணி இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், ஐபிபிஎஸ் ஒன்று உருவாக்கி, இதன் மூலமாக தான் இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் வருடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் எடுக்கிறாங்க. ஓகேவா? அது கேடர் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அல்லது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள், கீழே சைடில் கொடுத்துருக்குறோம். ஸோ அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 2025ஆம் ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் ஜாபுக்கு சேர மாதிரி. இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆனீங்கன்னா நீங்கள் ஏப்ரல் 2025ஆவது ஆண்டு நீங்கள் உங்களுடைய ஜாப்ல போய் உட்காரலாம். அந்த மாதிரி ப்ராசஸ் ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின மற்ற விஷயங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டேட்ஸ் முதல்ல பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ நமக்கு இன்னைக்கு தேதி ஆல்மோஸ்ட் 17, 18 ஆகி போச்சு. ஏன்னா இன்னும் 4 நாள், அதிகபட்சம் 4 நாள் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அப்ளிகேஷன் அப்ளை பண்ண உட்காந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாள். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் கூட, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தால் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 or 2 days ஆச்சுன்னா கூட 21ஆம் தேதிக்குள்ள தாராளமாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். நம்ம மற்ற விஷயங்களில் இந்த பர்டிகுலர் டிஎன்இ ரிலேட்டடான ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக தான் நம்ம இந்த வீடியோ போட லேட் ஆயிடுச்சு. ஸோ சாரி. இனிமேல் எவ்வளோ சீக்கிரமே வீடியோஸ் போட முயற்சி பண்ணுறோம். ஸோ 21ஆம் தேதி, இன்னும் 4 நாள் தான் இருக்குது அதிகபட்சம். தயவுசெய்து கிராஜுவேட்ஸ் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்களோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச கிராஜுவேட்ஸ் யாரெல்லாம் இந்த எலிஜிபிள் கண்டிஷனில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இமீடியட்டாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜென்ஸ், லேடிஸ் யாராலும் சரி, என்ன கிராஜுவேஷன் படிச்சிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கிராஜுவேஷன் தான் முடிச்சிருக்கோம். இதில் வந்து பர்டிகுலர் இந்த டிகிரி முடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதில் கிராஜுவேஷன் பட்டப்படிப்பு முடித்த எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ டீடைல்ஸ் பாருங்கள். டேட்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு உண்டான டேட், அதே மாதிரி நீங்கள் ஃபீஸ், ஆன்லைன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு டேட் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கு. இந்த எக்ஸாமில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, எக்ஸாம் எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிறது அவங்களே ஒரு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது செப்டம்பர் மாதம் நடக்கும். தேர்வுக்கு முந்தைய பயிற்சி வகுப்பில் அவங்களே நடத்துகிறாங்க. அது செப்டம்பர் மாதம் நடக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் உள்ளே கொடுத்துருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாம், ஓகேவா, முதல் தேர்வு, அந்த தேர்வுக்கு முதல் நிலை தேர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் அந்த எக்ஸாம் நடக்கும். அதுவும் ஆன்லைன் எக்ஸாம் தான். அதுக்கு உண்டான ஹால் டிக்கெட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாமோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் எண்ட் அல்லது நவம்பர் மாதம் வெளியிட்டுருவாங்க.
நவம்பர் மாதம் வெளியிட்ட உடனே உங்களுக்கு மெயின் எக்ஸாம் நடக்கும். அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு. ஸோ அந்த மெயின் எக்ஸாமுக்கு உண்டான அதாவது ஹால் டிக்கெட்னு கால் லெட்டர்னு சொல்லக்கூடிய ஹால் டிக்கெட்டு நீங்கள் நவம்பர் மாதம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் உங்களுக்கு நடக்கும். அந்த நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய மெயின் எக்ஸாமோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் அல்லது ஜனவரி மாதம் மேக்ஸிமம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். இன்டர்வியூ ப்ராசஸ்ங்கிறது ஜெனரலாக உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் செக் பண்ணிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பர்பஸ் தான். அது முடிச்ச பிறகு உங்களுக்கு ஏப்ரலில் ப்ரொவிஷனில் உங்களை அலாட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ஏப்ரலில் ஜாயின் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி இருக்கும். இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இமீடியட்டாக அப்ளை பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது 20, அதிகபட்ச வயது 30 வயசாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? வேற சில கேட்டகரிஸ் பாருங்க உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு. இப்போ எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து 5 வருஷம், ஓபிசி கேண்டிடேட்ஸ் நான் கிரீமி லேயர் என்சிஎல்னு சொல்லுவோம், அவங்களுக்கு இருந்தால் 3 வருஷம். வேற டிசபிலிட்டி அதாவது உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்க கேண்டிடேட், டிசபிலிட்டியில் நிறைய டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளில் பல வகையான டிஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், இசிஓஸ், எஸ்எஸ்சிஓஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். அப்புறம் 1984 நடைபெற்ற கலவரங்களை பாதிக்கப்பட்டவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு 5 வருஷம். ஓகேங்களா? இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்க. 21/8 லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறீங்களா? அப்ளை பண்ணுறப்போ உங்கள் கையில் டிகிரி இருக்கணும். அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அரியர் வச்சு பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸாக தான் இதுக்கு எலிஜிபிள். ஆனால் 21/8 நீங்கள் லாஸ்ட் டேட் சப்மிஷன் ஆன்லைன் சப்மிஷன் பண்ணுறப்போ உங்கள் கையில் சர்டிஃபிகேட் இருக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. அதான் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? எந்த டிசிப்ளினில் கூட நீங்கள் இருக்கலாம். ஒரு ரெக்கக்னைஸ்டு டிகிரியாக இருக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து இந்த பர்டிகுலர் டிகிரி முடிச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா 21ஆம் தேதி என்ன எதுக்காக சொல்கிறேன்னா 21ஆம் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்கள் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த கையில் நீங்கள் அரியர் வச்சு பாஸ் பண்ணீங்களா, அரியர்லாம் பாஸ் பண்ணீங்களா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. டிகிரி முடிச்சிருக்கிறீங்களா, கையில் சர்டிஃபிகேட் இருக்கா, நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். 20லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம். இது ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மற்ற கேண்டிடேட் அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 850 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். வேற எஸ்சி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 ருபீஸ் தான் எக்ஸாம் ஃபீஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்ளிக் டைப் ஆன்லைன் எக்ஸாம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கேள்வி, அதுக்கு 30 மார்க் கொடுக்குறாங்க. 20 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. வேற குவான்டிடேட்டிவ் ஆப்டிட் பற்றிக்கு 35 கேள்விகள், 35 மார்க்குக்கு. அது வந்து கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்லேயும் வரும், ஹிந்திலையும் வரும். உங்களுக்கு 20 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. ரீசனிங் எபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின், 35 மார்க்கு. அதையும் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே வரும். உங்களுக்கு 20 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. மொத்தத்தில் 100 கேள்வி, 60 நிமிஷம், 1 மணி நேரம் டைம். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்விங்கிற அளவுக்கு கூட டைம் கிடையாது. ஸோ 60 நிமிஷத்தில் நீங்கள் 100 கேள்வி அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். என்ன ஒரு சிக்கல்னா ராங் ஆன்சராக கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த ஆன்சர் ராங் ஆன்சராக இருந்தால் நீங்கள் வாங்கின டோட்டல் மார்க்கில் 1/4 மார்க் கழிச்சிட்டு ஒவ்வொரு ராங் ஆன்சரும் 1/4 மார்க், 0.25 மார்க் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ராங் ஆன்சர் மார்க் பண்ணீங்கன்னா தான். ஒருவேளை ஆன்சர் மார்க் பண்ணாமல் பிளாங்க் அவுட்டிங்க. இப்போ ஒரு 100 கேள்வியில் ஒரு 5 கேள்விக்கு பதில் தெரியல, 5 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணால் முடியுங்கன்னா எந்த விதமான பிரச்சனை கிடையாது. அட்டன் பண்ண கேள்வியில் தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் மார்க் குறையும். ஓகேங்களா? இது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க. மெயின் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவும் இருக்கும். டைமிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் எக்ஸாம், 50 மினிட்ஸ். ஜென்ரல் எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸில் ஒரு 35 நிமிஷம் எக்ஸாமு. இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு 40 நிமிஷம். டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம். மொத்தம் 3 மணி நேரம் தனி ஒரு எக்ஸாம் நடக்கும். இது போக இது முடிஞ்ச பிறகு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷில் பர்டிகுலர் லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏவில் ரைட்டிங்கில் ஒரு எக்ஸாம் இருக்குது. அது ஒரு 30 நிமிஷம். அது 1/2 மணி நேரம். ஸோ மொத்தம் 3.5 மணி நேரம் மெயின் எக்ஸாம் நடக்கும். இந்த 2 எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணி நேரடியாக என்ட்ரி போக வேண்டியது தான். சரிங்களா? ஸோ வேகன்சி பொசிஷன்ஸ் பாருங்கள். இப்போதைக்கு இந்த வேகன்சி பொசிஷன் கிரியேட் அதாவது 4455 போஸ்ட் இப்போதைக்கு இருக்குது. பட் இந்த போஸ்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொத்தம் வந்து ஒரு 12 பேங்க் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த 12 பேங்க்கில் இப்போதைக்கு 6 பேங்க் மட்டும் தான் வேகன்சி பொசிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடியறதுக்குள்ளார இன்னும் மற்ற பேங்க் இதில் மிஸ் ஆன பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பேங்க் இல்லை. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுவேன், இந்தியன் பேங்க்கில் இந்த மாதிரி நல்ல ரெப்யூட்டட் ஒரு சில பேங்க் நேம்லாம் மிஸ் ஆகுது. அவங்களாமே கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க இப்போதைக்கு எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்காங்க. பட் விரைவில் அவங்களும் அவங்ககிட்ட வேகன்சி பொசிஷன்ஸை வந்து அந்த பேக்லாக் வேகன்சி சொல்லுவாங்க. ஏற்கனவே ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க அல்ல ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இதெல்லாம் இப்போ பேக்லாக் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அவங்களும் வேகன்சி பொசிஷன் அறிவிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அறிவிச்சாங்கன்னா அவங்களுமே இதில் இன்க்ளூட் ஆகிக்குவாங்க. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறைய வாய்ப்பு இல்லை.
ஸோ மொத்தம் 4455 வேகன்சிஸ் இருக்குது 6 பேங்க்கில். பர்டிகுலராக பாருங்கள், சென்ட்ரல் பேங்க்கில் கிட்டத்தட்ட பெரிய அளவில் ஒரு 2000 வேகன்சி கிட்டத்தட்ட சென்ட்ரல் பேங்க்கில் மட்டுமே இருக்குது. அதே மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியாவில் பாருங்கள் 885, கனரா பேங்க்கில் 750. ஸோ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. கேண்டிடேட்ஸ், கிராஜுவேட்ஸ், தயவு செஞ்சு இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆக பாருங்க. இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் கிளியராக கொடுத்துருக்கு, ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்கு, எந்தெந்த ஸ்டேட்டில் ப்ரிலிமினரி எக்ஸாம் எங்கெங்கே நடக்கும், மெயின் எக்ஸாம் எங்கே நடக்கும் கொடுத்துருக்கு. ஏன்னா எல்லா அது ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கிற எல்லா ஸ்டேட்லையுமே மெயின் எக்ஸாம் நடக்குது. அதனால தான் பிரித்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதிகமான சென்டர்ஸ் நடக்கும், வேற மெயின் எக்ஸாம் வந்து கொஞ்சம் குறைவான சென்டர்ஸ் நடக்கும், அவ்வளோ வேற இல்லை. ஸோ ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நீங்கள் தமிழ்நாடு இருந்தால் ப்ராப்ளம்ல வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களால தான் நீங்கள் கிளியராக உங்களுடைய ஸ்டேட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ எல்லா ஊர்லேயுமே உங்களுக்கு சென்டர்ஸ் இருக்குது, ஸோ பயப்பட தேவையில்லை. அதிகமான ஊர்களில் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொசீஜர் எப்படி சார்னா ரொம்ப சிம்பிள். பாருங்கள், மேலே கொடுத்துருக்கோம் IBPS.in இந்த வெப்சைட்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் போர்ட்டலில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மெயின் பேஜ் நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் CRP போட்டு ஆரம்பர் போட்டுங்க பாருங்கள். CRP P1 கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு லிங்க் போகும். இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் CRP அதில் பார்த்தீங்கன்னா 14th ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளியராக பார்க்கணும், இந்த விளம்பரத்தை நான் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற க்ரீன் கலர் ஆரமாக இருக்குல்ல, அதுக்கு நேராக இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் PDF ஓப்பன் ஆகும். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற இந்த ரெட் கலர் ஆரோ மார்க் கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ண போதும். நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த லிங்க் தான் நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் வேணால் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த அப்ளை பண்ணுறதா இருந்தால் ரெட் ஆரோ மார்க் இன்டிமேட் பண்ணியிருக்க அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் மேலே இருக்கு பாருங்கள், ஆரோ மார்க் போட்டுருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் இருந்தால் ப்ராப்ளம், நீங்கள் நேரடியாக உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போய்க்கலாம். புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களா தான் நேரடியாக அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன். இந்த பேஜில் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோ, சிக்னேச்சர், டீட்டெயில்ஸ் ப்ரிவியூ பண்ணி அப்லோட் பண்ண இதெல்லாம் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, நீங்கள் கொடுக்கும்போது மொபைல் நம்பர் 2 மொபைல் நம்பர் கொடுக்கும். உங்கள் கையில் மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இமெயில் ஐடி உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். மொபைல் நம்பர் கொடுக்கும்போது ஒரு மெயின் மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறது கொடுக்குற மாதிரி இன்னொரு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் பேரண்ட்ஸோட நம்பரோ இல்லை வேறு யார் நம்பர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ 2 மொபைல் நம்பர் தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் கேண்டிடேட்ஸ். ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் திரும்ப நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த வீடியோ யாருக்கு யூஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒரு ஃபார்வர்டு பண்ணுறது ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ வி ரிக்வெஸ்ட் யூ டு ஃபார்வர்ட் த வீடியோ அண்ட் த லிங்க் ஆஃப் அவர் சேனல் டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் ஹூவர் இஸ் டிசர்விங் ஃபார் இட். ஓகே, ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களை விரைவில் சந்திப்போம். This career guidance by GK. Take care. All the best.